வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் என்னைக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமாக இரவு 10 மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, சனி பகவான்கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, ஜென்ம சனியா, 7.5 சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட, இப்போ மேஷம்னா மேஷராசி, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன். ரிஷபம்னா ரிஷபராசிக்கு, உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன். அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க, எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது, உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக துலாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி, சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசி அன்பர்களை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லா விஷயமும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக பேசக்கூடியவங்க. நிறைய பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த விஷயங்கள் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அறம் தவறி செய்கிறது பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வழக்கறிஞர்களாகவும் நீதித்துறையிலையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் பாவத்துக்கு போகிறாரு. அதாவது எப்படி உட்கார்றாரு அப்படின்னா ரோக சனியாக அமைகிறாரு. இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன? ருண ரோக சத்ருஸ்தானம். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலமாக பார்த்திங்கன்னா கடனால் நிறைய பார்த்திங்கன்னா மன கஷ்டம், கடனை பெருசாக திருப்பி தர முடியல, சொத்து பத்து இருக்குது, வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா வியாபாரம் ஆக மாட்டேங்குது, கேட்குறவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு அடிமட்ட விலையில் கேட்குறாங்க. அதனால் வியாபாரம் பண்ணாமல் கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இது இந்த சனி பெயர்ச்சியினால் அந்த கடன், உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். அதனால் நீங்கள் கடனை ஈஸியாக கட்டிட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியும், ரொம்ப ஸ்மூத்தாக வெளியே வந்துடுவீங்க. இது இந்த ரோக சனி ஏற்படுத்துகிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ருண ரோக சத்ருஸ்தான். ஸோ கடனை சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ரோகம். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலமாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடக்கம் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தினார். அதை அவரே ரிலீவ் பண்ணுவார். அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் கொஞ்சம் முடக்கம், முன்னேற்றமின்மை, தொழில் பார்த்திங்கன்னா வேகத்தில் ஓடினது, இதெல்லாமே அப்படியே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி காலகட்டம். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க, நிறைய எதிராளிகள் எங்களுக்கு வந்தாங்க, எதிரிகள் வந்தாங்க, எங்களை பார்த்திங்கன்னா டார்கெட்டட் பர்சனாலிட்டிஸாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த டார்கெட் அப்படின்றது மாறிடுங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு. அப்போ எதிராளிகளாக இருந்தவங்களும் உங்களையே எதிரியாக பாவித்தவங்களும் உங்கள் கூட நட்பு கொண்டாடக்கூடிய காலம், உறவு ஆடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மாறிடுச்சு, புரியுதுங்களா? அதாவது சனி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் அப்படின்ற சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது கிடைக்குங்க, கவலையே பட வேண்டாம். அடுத்து சனி பகவானோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குறார். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களோட பிரதர்ஸு இருக்காங்க அப்படின்னா அவங்களால, முக்கியமாக இளைய சகோதரர்கள், அவங்களால பார்த்திங்கன்னா ஆதாயம், அவங்களால பொருள் சார்ந்த ஒரு ஆதாயமாக இருக்கலாம். அதாவது சப்போர்ட், அந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை பாருங்கள் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில்
அவங்க வந்து தோல் கொடுப்பாங்க. வா, நானும் உனக்கு ஒரு கை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கடந்த காலத்தில் நீங்கள் எதுவுமே செய்யலை, சின்ன தப்பு செஞ்சீங்க, அந்த தப்பு ஊதி 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 பூதாகரமாகி எல்லாரும் உங்களுக்கு கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தப்பே செய்யலை, ஒரு அவப்பேருக்கு ஆளான, சொல்லுக்கு ஆளான 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை கேவலமாக திங்க் பண்ணாங்க, கேவலமாக யோசித்தாங்க, தொழிலில் பெரிய நஷ்டம் அப்படின்றது வந்துச்சு. கூட வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவங்க எங்களை ஏமாத்தினாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஏமாற்றத்தை நான் சந்தித்தேன். அதே மாதிரி பார்ட்னர்கிட்ட ஏமாற்றத்தை சந்தித்தேன். இப்படி நிறைய விஷயம் நடந்துச்சு பார்த்திங்களா. அது எல்லாத்துலையும் இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா ரோகசனி 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்றத அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அவரே ஏற்படுத்துவார். அதுக்கடுத்து சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவம் அப்படின்றது விரயஸ்தானம். அது என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன போக விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த நம்ம தூக்கம் கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குவீங்க, நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பீங்க. விரயம் அப்படின்றது வரும். அது என்ன விரையோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுப விரயமாக இருக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணும் பார்த்திங்களா, ஒரு வீடு அப்படின்றது கட்டுவீங்க. இல்லை ஒரு பில்டட் வீடு, அதாவது ரெடிமேடாக இருக்க வீடு அப்படின்னு ஒன்று வாங்கலாம். இல்லை ஃப்ளாட்ஸ் ஒன்று வாங்கலாம், ஒரு பில்டர்கிட்ட ஒரு வீடு வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய பிராப்தம் இருக்குது. ஒரு சொத்து சோகம் வாங்கலாம். இல்லைனா பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஒரு வரன் கூடி வரலாம். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்குங்க, பெருசாக கூடி வரல. இப்போ வரன் கூடி வரலாம். அந்த வரன் கூடி வந்ததுனால நம்ம நகை நட்டு வாங்கி ஒரு கல்யாணம் அப்படின்றது பண்ணலாம். இல்லை பிள்ளைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை, இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஸோ செலவு பண்ணி நான் ஃபாரின் அனுப்பிச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் விரையும். அந்த விரயத்தினால நம்ம மனசுக்கு சந்தோஷம். இதை சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுப விரயம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க, சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. புரியுதுங்களா? ஸோ சனி பகவானை பற்றி சொல்லணும்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 4 and 5. அதாவது சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ 6ஆம் பாவத்தில் போகிறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு, அதுவும் வந்து ப்ளஸ். ராகு கேது 5 and 11 அப்படின்னு சொல்லலாம், அதுவும் வந்து ஃபேவர். இந்த சனி பயிற்சி அப்படின்றதால அவங்கள பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. ராகுன் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக இருக்காங்க. ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள், துலாம் உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மை, முன்னேற்றம், பயணங்கள் அப்படின்றது வரும். எதிரிகள் அப்படின்றது குறைவாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வரும். குலதெய்வத்தினோட அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு ஜாதக ரீதியாக சனி நல்லா இருந்தால் மட்டும் போதுங்க உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ ஜாதக ரீதியாக சனி நல்லா இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், கவலையே பட வேண்டாம். ஜாதக ரீதியாக சனி நல்லா இருக்குது, சனி தசை இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். தசா புத்தி அதே மாதிரி ஜாதக ரீதியாக விதிகிரகமான சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்கார் அது பொறுத்து எல்லாமே நல்லா இருக்குன்னு ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க, கவலையே பட வேண்டாம். பட் என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலும் நாங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு 5 கேது 11, அதுக்காக இன்னொன்று எல்லா கிரகங்களும் பசிஃபை ஆகுறது அப்படின்றது சனியும் சேர்த்து. சனி நல்லா இருந்தாலும் அவரோட ஒரு பிரீத்தி, அவரோட ஒரு ஹாப்பினஸ், அவரோட ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும், நம்மளுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உளுத்தம்பருப்பு தொட்டோடு வாங்கிக்கோங்க. அதாவது கருப்பு உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உளுத்தம்பருப்பு தோலோடு வாங்கிட்டு நைட்டே ஒரு பெரிய டம்ளர் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கஞ்சி மாதிரி காய்ச்சுங்க. கஞ்சி காய்க்கும் போது நல்ல இவ்வளோ வெல்லம் போட்டுடணும், நல்லா தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு, வாழைப்பழம் ஒரு 5-6 வாழைப்பழம் ஆறின பின்னாடி போட்டுட்டு அதை பசுமாட்டுக்கு கொண்டு போய் வைங்க. அது வைக்கும்போது கொஞ்சம் எள்ளும் அதில் போட்டுக்கோங்க. எள்ளு போடக்கூடாது, காகத்துக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. எள்ளும் கொஞ்சம் போட்டு இது கொண்டு போய் வைங்க. தேங்காய் நல்லா துருவி போட்டுக்கோங்க. வாழைப்பழம் நான் ஒரு 2-3 வாழைப்பழம் சொல்கிறேன், நீங்கள் 5-6 வாழைப்பழம் கூட போட்டுக்கோங்க, உங்களோட வசதியை பொறுத்து. கொண்டு போய் வைக்கும்போது பசு அதை சாப்பிடும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அந்த பசுவை தொடுங்க. பசு வந்து நம்ம கையை லிக் பண்ணும், ஓகேங்களா? இதை உருண்டையாக கூட பிடிப்பாங்க. இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சியாகவும் செய்வாங்க, உளுந்து களி மாதிரியும் கலருவாங்க. உங்களுக்கு களி மாதிரி கலர்னீங்க அப்படின்னா இந்த 2 கையில் வைங்க, பசு வந்து சாப்பிட்டுட்டு கையை லிக் பண்ணும். இல்லை கஞ்சியாக செஞ்சிங்க அப்படின்னா பசு தடவை கொடுங்க, கையை லிக் பண்ணும். இது லிக் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கும். எப்படி அப்படின்னா, பசுனோட உடம்புல 30 முக்கோடி தேவர்களும் ஐக்கியமாயிருக்க இடம் பசு. அப்போ அந்த 30 முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். 30 முக்கோடி விடுங்க, ஒரு 2 பேர் ஆசீர்வாதம் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்லது தானே.
இல்லைங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் இப்படி நாங்கள் எங்கெங்கே போட்ட 30 தேவர்கள் இருக்காங்கன்னு நாங்கள் எப்படிங்க நம்புறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படி கூட நினைங்க. அப்படியும் நான் நம்ப மாட்டேங்க அப்படின்னா ஒரு உயிரினம் பசு ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஆசையாக உங்களை லிக் பண்ணுது. அப்போ அதனால் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்றது வரதானே செய்யும். ஸோ அப்படியும் நம்புங்க, எந்த விதத்தில் நம்பினாலும் நம்புங்க. ஆக மட்டும் இதை செஞ்சீங்க அப்படின்னா துலாம் ரோக சனி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மார்க் அப்படின்னு போடணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சி வந்து ரிஷபத்துக்கு போடலாம், ஏறக்குறைய 95%. துலாத்துக்கும் போடலாம் 95%. ரிஷபம் அமேசிங், எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி துலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. ஜாதக ரீதியாக சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. துலாம் சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள்.